ஹாய் மக்களே, இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னால் மலாய் ப்ரக்கோலி டிக்கா மாதிரி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இது பார்த்திங்கன்னா தக்காளி சாப்பாடு, அதுக்கப்புறமா குக்கும்பர் பண்ணியிருக்கேன் மக்களே. இது குக் வித் கோமாளியில் அஸ்வின் பண்ண ரெசிபி தான். இந்த யூடியூப் பார்த்து தான் பண்ண மக்களே. இது மார்னிங்க்கு, அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு. மார்னிங் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இந்த கிழங்கு தான் பண்ணியிருக்கேன், மரவள்ளி கிழங்கு தான் பண்ணியிருக்கேன் மக்களே. இது என் ஹஸ்பண்ட்க்கு இந்த மாதிரி சாப்பிட்டா பிடிக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணால் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். மசாலா போட்டு வெறும் உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் அதெல்லாம் போட்டு எண்ணெய் கடுகு தாளித்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன். அது மலாய் டிக்கா தான் மக்களே பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்களேன். அதுக்கப்புறம் தயிர் பால் ஊற்றி பொரிய ஊற்றி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா வெயில் காலம் ரொம்ப ஜாஸ்தியானனால இது பழைய சாப்பாடு ஊற வச்சுருக்கேன். சாப்பாடு மீதி ஆயிடுச்சு, அது ஊற வச்சுருக்கேன். ஆக்சுவலி எங்களுக்கு மீதி ஆகாது, நாங்கள் வெயில்னால அதை மூடி வச்சுருக்கோம். எக்ஸ்ட்ரா பண்ணி தண்ணி ஊற்றி வச்சுருவேன். நாளைக்கு அது காலையில் பழைய சாப்பாடு குடிச்சுக்குவோம்.